காப்பு பெயர்லிருந்தே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த காப்பு என்பது நம்முடைய சாஸ்திரத்தில் நம்மை காக்கக்கூடிய ஒரு சக்தியாகவே கருதப்படுது. இந்த காப்பை அணிவதன் மூலம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் தடுக்கப்படும், நம்மை நோக்கி வரக்கூடிய கந்திஷ்டிகளை தடுக்கப்படும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் நம்பப்படுவதால் இதற்கு காப்பு அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. பிறந்த குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் காப்பு கையில் அணிஞ்சிருப்பாங்க. குழந்தைகளுக்கு பல்வேறு விதமான முறைகளில் காப்பு போட்டிருப்பாங்க. வேப்பம் செடியிலிருந்து காப்பு போட்டிருப்பாங்க, வேப்ப மரத்துலேருந்து காப்பு போட்டிருப்பாங்க, கருங்காலிலேயே காப்பு போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த காப்பு அணிவது எந்த அளவுக்கு நன்மை தரும்? தங்கம், வெள்ளி, செம்பு அப்படின்னு பல்வேறு விதமான உலோகங்களில் காப்பு இருக்குது. குழந்தைகளுக்கு அணிவிக்கக்கூடிய காப்பின் மூலம் குழந்தைகளுக்கு கந்திஷ்டி ஏற்படாமல் அது தடுக்கும். குழந்தைகளுக்கு சின்ன சின்ன வியாதிகள் வராத வண்ணம் அந்த எருக்கஞ்செடி, வேப்பிலையிலிருந்து உருவாக்கக்கூடிய காப்பு காக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் ஓரளவுக்கு வயது பெரியவர்கள் காப்பு அணிந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும்? காப்பு அணிஞ்சிருந்தால் பொதுவாகவே ஆண்களுக்கு அது உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவும் அப்படின்னு நம்பப்படுது. மேலும் செம்பு, வெள்ளி போன்ற காப்புகள் உடலுடைய வெப்பத்தை சமநிலைப்படுத்தும். உடலில் ஏற்படக்கூடிய அளவுக்கு அதிகமான வெப்பத்தையும் சூட்டையும் இது தணிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நம்முடைய மணிக்கட்டில் முக்கியமான நரம்புகள் செல்லுது. அந்த நரம்புகளை தூண்டவும், அந்த நரம்புகளில் ஓடக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீராக வைத்திருக்கவும், அதனால் இதயத்தை ஆரோக்கியமாக காக்கும் இந்த காப்பு உறுதுணையாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இது அக்குபஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறையின் மூலம் சாத்தியம் அப்படின்னு நம்பப்படுது. நம்ம மணிக்கட்டில் காப்பு அணிவதன் மூலம் இதுபோல் இதயம் மற்றும் ரத்த ஓட்டம் சம்பந்தமான நன்மைகளும் நமக்கு ஏற்படுது. பொதுவாக ஒரு சில செம்பு காப்பு அணிவாங்க. இது சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகங்களுடைய நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. செம்பு என்பது நவகிரகங்களில் சூரியனையும் செவ்வாயும் குறிக்கும். செவ்வாய் என்பது மனதைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய ஒரு கிரகம். மேலும் நில சம்பந்தமான தொழில் மற்றும் காவல் சம்பந்தமான தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த செம்பு காப்பு அணிவது மிகவும் சிறந்தது. செவ்வாய் பகவானுடைய அருளும் ஆசையும் கிடைக்கும். அரசு பணியில் இருக்கிறவங்க, அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கிறவங்க செம்பு காப்பு அணிவது சூரிய பகவானுடைய அருளும் ஆசையும் அள்ளித்தரும். தன்னம்பிக்கையும் தலைமைத்துவம் பண்பும் தைரியமும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு சிலர் வெள்ளி காப்பு அணிவாங்க. வெள்ளி என்பது சந்திர பகவானையும் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் பெற்றதாக சொல்லப்படுது. படைக்கும் ஆற்றல், கலைத்துறை, மேலும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறவங்க, அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கர், இது போல் விஷயங்கள் கொண்டவர்கள் வெள்ளி காப்பு அணியலாம். இவர்கள் கற்பனைத்திறன் அதிகமாக தேவைப்படும். கற்பனைத்திறனுக்கு முக்கியமான காரணம் சந்திர பகவான் சொல்லலாம். மேலும் சுகபோக வாழ்க்கைக்கு சுக்கிர பகவான் சொல்லலாம். யாரெல்லாம் படைக்கும் தொழிலில் இருக்கிறீங்கோ, அது கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பொருளை செய்யக்கூடிய நபர்கள், ஒரு சினிமாவை உருவாக்கக்கூடிய நபர்கள், இவர்கள் எல்லாமே இந்த வெள்ளிக்காப்பு அணைவது சந்திரன் மற்றும் சுக்கிர பகவானுடைய அருளும் ஆசையும் அதிகமாக அள்ளித்தரும் அப்படின்னு சொல்லப்படுது. காப்பு அணிஞ்சால் இது போல் நன்மைகள் ஏற்படும். மேலும் இந்த காப்பானது நம்மளை காக்கும் அப்படின்னு நம்பப்படுது. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை இது தடுக்கும். நமக்குள் ஏற்படக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களையும் இது தடுக்கும். நாம் வாழ்க்கையில் முன்னேறிட்டே வரோம், உயர்ந்த நிலைக்கு வரோம் அப்படின்னா நம்ம செய்கின்ற செயலில் பல்வேறு விதமான தடைகளும் பல்வேறு விதமான இன்னல்களும் ஏற்படும். காரணம், அந்த விஷயம் இவன் சாதிச்சிட்டானே, இவனால் இந்த விஷயம் சாதிக்க முடியுதே அப்படின்னு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களால் உருவாக்கக்கூடிய கந்திஷ்டி, எதிர்மறையான எண்ணங்கள், இதுபோல் வைப்ரேஷனையும் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த காப்பு கொண்டு. அதனாலே இதற்கு பெயர் காப்பு அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த காப்பு அணிவதன் மூலம் இதுபோல் நன்மை நமக்கு ஏற்படுது. இந்த காப்பை எப்போ அணியலாம்? உங்களுக்கு ஆன்மீகத்தின் மீது ரொம்ப அதீத நம்பிக்கை இருக்குது அப்படின்னா உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு இந்த காப்பை வைத்து படைத்து அதுக்கப்புறம் காப்பு அணியலாம். உங்களுடைய இஷ்டதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு படைத்து நீங்கள் காப்பு அணியலாம். அதுவும் குறிப்பாக முருகர் கோவில் மற்றும் காவல் தெய்வங்களான கருப்பு, வேடியப்பன், முனீஸ்வரன், இது போல் கோவில்களை வைத்து படைத்து காப்பு அணிவது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ மற்ற தெய்வங்கள்லாம் வைத்து செய்ய வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக காவல் தெய்வம் அப்படின்னாலே மொதல் குலதெய்வத்தை சொல்லுவாங்க, அடுத்து முருகரை சொல்லுவாங்க, அப்புறம் எல்லை தெய்வங்களான கருப்புசாமி, வேடியப்பன், முனீஸ்வரன் சொல்லுவாங்க. இவர்களெல்லாம் நம்மையும் நம்ம குலத்தையும் காக்கின்ற தெய்வங்கள். அந்த தெய்வத்தினுடைய சன்னிதானத்தில் இந்த காப்பை வைத்து அதனுடைய சக்தியையும் அதனுடைய வைப்ரேஷனையும் காப்புக்குள் வரவைக்கப்பட்டு அதுக்கப்புறம் அணிவது அவர்களுடைய பிரதிலிப்பாகவே இந்த காப்பு உங்களை காக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதனால தான் காவல் தெய்வம் குலதெய்வ கோவிலில் வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்ச பிறகு காப்பு அணிங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காப்பு எப்போ அணியணும் அப்படின்னா, ஒரு சிலருக்கெல்லாம் அவங்க செய்கின்ற தொழிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த தினங்களில் காப்பு அணியலாம். அரசு பதவியில் இருக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை காப்பு அணியலாம். மற்றும் வழக்கு மற்றும் நீதி சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க சனிக்கிழமை காப்பு அணியலாம். படைக்கும் தொழில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை காப்பு அணியலாம்.
நிலம் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை காப்பணியலாம். சிந்திக்கக்கூடியவங்க, ஆராய்ச்சியாளர்கள், புதுமையான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறவங்க புதன்கிழமை காப்பணியலாம். எல்லாவித நன்மையும் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வியாழக்கிழமை காப்பணியலாம். செல்வம் அதிகமாக ஈட்டணும், பணம் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை காப்பணியலாம். இதே போல் ஒவ்வொரு தினங்களிலும் அதற்குரிய இஷ்ட தெய்வத்தையோ அல்லது உங்களுடைய குலதெய்வத்தையோ நினைத்து நீங்கள் காப்பணிஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த காப்பின் மூலம் அந்த தெய்வத்தினுடைய சக்தியே உங்களுடன் துணை இருந்து உங்களை வழிநடத்தும். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், ஆண்கள் வலது கையில் தான் இந்த காப்பு அணியணும், பெண்கள் அணிய வேண்டாம். காரணம் என்னென்னா அவங்க தங்க வளையல் அணிகிறாங்க, அது காப்புக்கு இணையான சக்தி இரட்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். அதனால் ஆண்கள் மட்டும் வலது கையில் காப்பு அணிஞ்சால் போதுமானது. இந்த காப்பு ரொம்ப சுத்தமாக தான் இருக்கணும். குறைஞ்சது வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது மாதத்துக்கு ஒரு தடவைனாச்சும் காப்பை கழட்டி வாஷ் பண்ணி மறுபடியும் நீங்கள் பயன்படுத்தணும். ஒன்ஸ் கையில் போட்டுட்டீங்க அப்படின்னா அப்படியே வச்சுருக்கக்கூடாது. அது அழுக்கேறி கருப்பாகி அந்தளவுக்கு மோசமாக விடக்கூடாது. சுத்தமாக நீங்கள் காப்பு கையில் அழிஞ்சிருந்தால் தான் தெய்வத்தினுடைய சக்தி உங்களுக்கு துணையாக இருக்கும். இந்த காப்பு அணியக்கூடிய பழக்கம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கா, நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்முடைய இந்தியாவில் பஞ்சாபிலும் காப்பு அணியக்கூடிய பழக்கம் ஒன்று இருக்குது. இது காப்புன்னு சொல்ல மாட்டாங்க, கடா அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த மதத்தின் ஒரு முக்கியமான கடமையாகவே நம்பப்படுது. இந்த காப்பு அவர்கள் அணிவதன் மூலம் அந்த தெய்வத்தினுடைய சக்தி முழுமையாக அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. மேலும் இதன் மூலம் ஒழுக்கத்தையும் சக்தியையும் அவங்களால பெற முடியும் அப்படின்னு நம்பப்படுது. மேலும் வேறு எங்கெங்கெல்லாம் இந்த காப்பு அணிகிறாங்க அப்படின்னா சீனாவிலும் இந்த காப்பு அணியக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. இது சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கமாக இருக்குது. இது அதிர்ஷ்டத்தையும் மன உறுதியையும் அதிகரிக்கும் அப்படின்னு சீனா நாட்டில் நம்புகிறாங்க. அமெரிக்காவில் கூட பூர்வீக மக்கள் பாரம்பரியமாக இந்த காப்பு அணியக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இவர்கள் இந்த காப்பை ஒரு பொருளாக பார்க்காம பூமியின் ஆற்றலோடு இணைக்கக்கூடிய ஒரு ஆன்மீக கருவியாக அவங்க பார்க்குறாங்க அமெரிக்காவின் பூர்வீக மக்கள். மேலும் ஐரோப்பிய நாடுகளில் ரோம், கிரீஸ், செல்டிக் கலாச்சாரம் போன்ற இடங்களிலும் இந்த காப்பு அணியக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. பண்டைய கிரேஸ் மற்றும் ரோமானியங்களில் பாரிஸில் வாழ்ந்த போர் வீரர்கள் ஆண்கள் செம்பில் காப்பு அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவர்களுக்கு இந்த காப்பு என்ன மாதிரியான நன்மைகள் கொடுத்துருக்கு அப்படின்னா இது அவர்கள் உடலுடைய வலியை குறைக்கவும் மூட்டினுடைய வாதத்தை தடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சில நேரங்களில் போர்க்களத்தில் வீரர்களுக்கு அடையாளமாகவும் அவர்களை கண்டறிவதற்கு ஒரு உபகரணமாகவும் இது பயன்படுத்தியிருக்காங்க. மேலும் எகிப்து நாட்டில் காப்பு அணியக்கூடிய ஒரு வழக்கம் இருந்திருக்கு. ஆனால் அரசு பரம்பரை சேர்ந்தவங்க தான் காப்பு அணியக்கூடிய ஒரு வழக்கம் இருந்திருக்கு. அவங்க தங்கம் மற்றும் செம்பு வெள்ளியில் அணிஞ்சிருக்காங்க, அதிகமாக தங்கத்தை தான் அணிஞ்சிருக்காங்க. அதன் மூலம் அவர்களுக்கு தெய்வீக சக்தியும் மருத்துவ குணங்களும் அதிகமாக கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்பப்பட்டிருக்கு. மேலும் இலங்கை மற்றும் நேபாளத்தில் கூட நம்ம நாட்டில் அணிவது போல காப்பு அணியக்கூடிய ஒரு பழக்கம் இருந்திருக்கு. இதுவும் அவங்க வெள்ளி, செம்பு மற்றும் தங்கத்தின் மூலம் காப்பு அணிஞ்சிருக்காங்க. இதன் மூலம் அவங்களுக்கு பலம் மற்றும் கடவுளுடைய சக்தி கிடைப்பதாக நம்புகிறாங்க. இந்த காப்பு அணிவதன் மூலம் எந்த அளவுக்கு நன்மைகள் பாருங்கள். உலகளாவியில் காப்பு அணிக்கூடிய பழக்கம் பல்வேறு விதமான மதங்களிலும் நாடுகளிலுமே இருந்திருக்கு. இது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு நம்ம ஒதுக்கிட வேண்டாம். நம்முடைய முன்னோர்கள் காப்பு அணிஞ்சிருக்காங்க. காப்பு அணிவதன் மூலம் நமக்கு பல்வேறு விதமான நன்மைகள் ஏற்படுது. ஆன்மீக ரீதியிலும் கடவுளுடைய சக்தியும் நேர்மறை ஆற்றலும் நம்ம கூட இருக்குது அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அதனால் நீங்கள் தாராளமாக காப்பு அணியலாம். நீங்கள் காப்பு அணிஞ்சிருந்தீங்க அப்படின்னா எத்தனை வருஷமாக காப்பு அணிஞ்சிருக்கிறீங்க, அது வெள்ளியா, தங்கமாக, செம்புவா அப்படின்னு மறக்காமல் உங்களுடைய அனுபவங்களுடன் அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும்